இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் தை மாதம் 15ஆம் நாள் 29/1/2026 ஜனவரி மாதம் வியாழக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:36 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி. பிற்பகல் 12:17 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் ரோஹிணி நட்சத்திரம். அதிகாலை 4:57 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மிருகசிரிடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரையிலும், மாலை 12:30 முதல் 1:30 வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலையில் இல்லை, மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும். ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும். யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. காலை 6 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. இது காலை 6:35 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் தெற்கு பரிகாரம் தைலம் சந்திராஷ்டமம். சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:57 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. தைரியத்துடனும் உறுதியுடனும் காணப்படுவீங்க. பணியிடத்துல நற்பெயரையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமைகளுக்கு மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உறவில மகிழ்ச்சியும் அமைதியும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். நிதி வளர்ச்சிக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்று சில யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். இதனை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். ஆன்மீக செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியமும் இருக்கும். குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உறவினர்களுடைய ஆதரவுகளும் ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். கொடுக்கல் வாங்கல்கள்ல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசாங்க அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் வந்து சேரும். வியாபார கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. சில தேவையில்லாத நண்பர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதை நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல பழகும் நண்பர்கள் உறவினர்களுடைய பலம் மற்றும் பலவீனத்தை உணரவும் செய்வீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். வியாபாரத்துல புதிய இடத்திற்கு கடையை மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவினால நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை காலையிலேயே தொடங்குவதும் நல்லது. அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல கவனமாகவும் இருங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்கள் உங்களுடைய வேலைகளுக்கு உதவிகள் செய்வது ஆறுதலையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று குறிப்பிடத்தகுந்த மாற்றங்களையும் செய்வீங்க. சொத்துக்கள் வாங்குவதற்கு திட்டமிடவும் செய்வீங்க. வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். பணியிடத்துல உங்களுடைய செயல்திறனினால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். கடின உழைப்பிற்கான நற்பலன்களையும் பார்த்துவிடலாம். புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வத்தையும் காட்டுவீங்க. எதிர்பார்த்த செல்வமும் தேடி வரலாம். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தினருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களுடைய வழியில அனுகூலமும் உண்டாகும். இப்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியையும் ஏற்படுத்தும். தம்பதிகளுக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். தவறிப்போன முக்கியமான ஆவணங்களும் கிடைக்கவும் காண்பீங்க.
செலவுகளுடைய தன்மையை அறிந்து செய்வதும் நல்லது. முன்னேற்றமும் உண்டாகும். வெற்றி பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். பயணங்களினால சோர்வும் ஏற்படலாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. இசை விழாக்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. திட்டமிட்டு பணியாற்றுவதன் மூலமாக வேலைகளை எல்லாமே திறமையாகவும் நேரத்துடனும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலே இன்று உங்கள் துணையிடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். உங்கள் துணையுடன் பேசுவதற்கு முன்பாக நன்றாக யோசித்து பேசுவதும் நல்லது. அவர்களுடைய பேச்சுக்களுக்கு முக்கியத்துவமும் தருவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. மற்றவர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்த்த வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகள் மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். மேலதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. தொழில உங்களுக்கு என்று புதிய பாதையை அமைக்கவும் செய்வீங்க. வருமானமும் நல்லபடியாகவும் இருக்கும். வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழில முக்கியமான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பணவரவும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். தொழிலை வளர்ப்பதற்கு நல்ல திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. அரசு அதிகாரிகள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால வீட்டுல அதிகப்படியான நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் போகலாம். தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். ஜாமீன் கையெழுத்து போடுவதில் நிதானமாக இருப்பதும் நல்லது. வங்கிக்கு பணத்தை கொண்டு செல்லும் பொழுது கவனமாகவும் இருங்க. வரவு செலவு கணக்குகளை முறையாக பராமரிப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். புதியவர்களுடைய நட்பினால ஆதாயமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. உத்தியோகத்துல இழந்த உரிமையை மீட்கவும் செய்வீங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய எண்ணங்கள் மற்றும் செயல்பாடுகள்ல சமநிலையை பராமரிக்கவும் செய்வீங்க. நகை மற்றும் ஆடைகள் வாங்குவதற்கான நல்ல வாய்ப்பாகவும் அமையும். வியாபாரம் தொடர்பாக புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். முன்னேற்றத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில சவால்களை எதிர்கொள்ளவும் செய்யலாம். புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. பணியிடத்துல மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். நிதிநிலையும் சிறப்பாகவும் இருக்கும். குடும்பத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிலும் பதட்டமின்றி முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகளும் மேம்படும். உத்தியோக பணிகள்ல சாதகமான சூழ்நிலைகளும் காணப்படும். பழைய நினைவுகளினால செயல்பாடுகள்ல ஒரு விதமான தாமதங்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். என்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் அமையும். எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுமூகமான நாளாகவும் அமையும். வேலை வியாபாரத்துல முன்னேற்றமான போக்கும் காணப்படும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சிறப்பான திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. இன்றைய நாளை நீங்க நல்ல விதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். இன்று சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதில் மற்றவர்களுடைய ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். அடுத்தடுத்து வேலைகள் இருப்பது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்கள் துணையிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல கவனமாகவும் பேசுங்க. எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாம். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வீட்டுல பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு போன்றவற்றிற்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள்ல வலி, கண்கள் சிவப்பது போன்ற பிரச்சனைகளும் ஏற்படலாம். மருத்துவ ஆலோசனைகளை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று தொழில்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. தொழில இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல சக ஊழியர்களினால சின்ன சின்ன தொந்தரவுகளும் ஏற்படலாம். மேலதிகாரிகளிடத்துல கோபமான பேச்சுக்களை வெளிப்படுத்துவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வெளியூர் பயணங்கள் சென்று வர வேண்டியதும் இருக்கும். இது அலைச்சல்களையும் ஏற்படுத்தலாம். பணவரவும் இருக்கும். மன அழுத்தங்களும் குறையும். இன்று இரவு பகல் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. எந்த ஒரு வேலையிலுமே துணிச்சலுடன் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகளினால சிரமங்களும் ஏற்படலாம். வெளிவட்டாரங்கள்ல பழக்க வழக்கங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களுடைய விஷயத்துல அதிகமாக தலையிடவும் வேண்டாம். அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் இருப்பீங்க. நன்றி மறந்த சிலரை நினைத்து வருத்தப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எதிலும் பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில செலவுகளினால கையிருப்பும் குறையும். மாலையில குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலக பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சில சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களை நீங்களே நிரூபித்து காட்டுவதற்கான சில வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செயல்பாடுகள்ல நிதானத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய முக்கியமான செயல்பாடுகள்ல நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. முன்னேற்றமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் அன்புடனும் அனுசரணையுடனும் இருப்பீங்க. எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படும். பேச்சுக்கள்ல கனிவுடன் நடந்து கொள்வதும் நல்லது. குடும்பத்தாரினுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வெளி உணவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உங்களின் மீதான நம்பிக்கையில சில மாற்றங்களையும் செய்வீங்க. நெருக்கமானவர்களுடைய வழியில விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உயர் அதிகாரிகள் இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். அனைவரிடத்திலுமே இன்று பணிவுடன் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு தாயின் அன்பும் ஆதரவுகளும் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் திருப்திகரமான போக்குடனும் இருப்பீங்க. சின்ன சின்ன கவலைகளும் இருக்குங்க. அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்கும். பணியிட சூழல்கள் இனிமையாகவும் இருக்கும். உங்கள் மேலதிகாரிகள் கிட்ட வெறுப்பான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சூழ்நிலைகளை அறிந்து பேசுவதும் நல்லது. தொழில் சார்ந்த அணுகுமுறையுடனும் இருப்பதும் நல்லது. இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அனுசரணையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இன்று உங்களுடைய மகிழ்ச்சியான போக்கு அவர்களையும் மகிழ்விப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பண இழப்புகளும் நீங்கும். பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் பணத்தை கையாள்வதில் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சில மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். தொழில இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். வேலை உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
மேலதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தன லாபமும் உண்டாகும். தொழிலுக்கு தேவையான உதவிகளும் நண்பர்களுடைய வகையில கிடைக்கவும் பெறுவீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. வேலை இடங்கள்ல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. உங்களுடைய நல்ல மனதை உறவினர்கள் புரிந்தும் கொள்வாங்க. வரவு செலவு கணக்குகள்ல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். அந்நிய பெண்கள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தொலைபேசியில வருகின்ற ஆசை வார்த்தைகளை நம்பி பணத்தை முதலீடுகள் செய்யவும் வேண்டாம். உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்யக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலை உயர்ந்த மின்னணு மின்சாதன பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புதிய ஒப்பந்தங்கள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மகிழ்ச்சி தரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தாய்வழி உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஆதாயத்தையும் தருவதாகவும் இருக்கும். பள்ளி கல்லூரி கால நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். அலுவலகத்துல உற்சாகமான சூழ்நிலைகளும் ஏற்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சில கடினமான வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வணிகம் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கடந்த காலத்துல செய்த கடின உழைப்பிற்கு இப்பொழுது நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்திலும் சரி பணியிடத்திலும் சரி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். நிதிநிலையில முன்னேற்றமும் இருக்கும். சின்ன சின்ன கட்டுப்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் திறமைக்கான முழு பலன்களையும் எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு நல்ல உதவிகளும் வந்து சேரும். நினைத்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். விலகி இருந்தவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. உத்தியோகத்துல ஆதரவான சூழலும் உண்டாகும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். உங்கள் துணையின் வழியில ஆதரவுகளும் இருக்கும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். சுபகாரிய முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரச்சனைகளும் குறையும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்மாமனுடைய வழியில சுப செலவுகளும் ஏற்படலாம். குழப்பங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். எதிர்பாராத நன்மைகளும் உண்டாகும். உங்களுடைய சமயோஜித புத்தியின் காரணமாக இன்றைய நாளை சிறப்பாக ஆக்கியும் கொள்வீங்க. பணியில தரம் மற்றும் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடும். இன்று விரைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல நல்ல மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. இதனால இருவருக்கு இடையில அன்பும் அதிகரிக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். தேவைப்படும் சமயத்துல பணமும் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய வங்கி இருப்பு உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாள்ல நீங்க ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை விஷயங்கள்ல நல்ல முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இது சாதகமாகவும் அமையும். உங்களுடைய வளர்ச்சி பிடிக்காதவர்கள் ஏதாவது உங்களின் மீது பொறாமைப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் மற்றவர்களினால பாராட்டவும் படும். மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். மனைவியின் இடத்துல ஏடாகுடமாக பேசவும் வேண்டாம். முன்பு உங்களிடத்துல உதவிகளை பெற்றவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காலதாமதங்களும் நீங்கும். சில செலவுகளும் இருக்கும். உங்களை மட்டுமே நம்பி எந்த ஒரு வேலையிலுமே இறங்குவதும் நல்லது. எதிர்ப்புகளையும் முறியடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல ஏற்பட்டு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். இதனால ஏற்பட்டு இருந்த மன அழுத்தங்களும் நீங்கும். உரிய நேரத்துல வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. மனதை ஒருநிலைப்படுத்தி வேலைகள் செய்வதும் நல்லது. சில தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சாமர்த்தியமாகவும் சாதுரியமாகவும் பேசி சாதிக்கவும் செய்வீங்க. பணப்புழக்கமும் இருக்கும். எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஒரு சிலர் உங்களுடைய உதவிகளை தேடியும் வருவாங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல அதிகாரிகள் உங்களுக்கு முன்னுரிமையும் தருவாங்க. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். மனதுல உற்சாகமும் பெருக்கெடுக்கும். துணிச்சலாக முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் நீங்கும். சகோதரர்களின் மூலமாக ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும்.
பிள்ளைகள் ஆலோசனைகளை கேட்டும் வருவாங்க. பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலக பணிகளை உற்சாகமாக முடித்து அதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல லாபம் கூடுதலாகவும் இருக்கும். குடும்பத்தினருடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மனதிற்கு அமைதியும் உண்டாகும். புதிய வருமான ஆதாரங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. என்ற ஆக்கப்பூர்வமான பணிகளில் ஈடுபடவும் செய்வீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நல்ல மனிதர்களுடைய அறிமுகங்களும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். சிலருடைய உதவிகளின் மூலமாக நல்ல வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மாணவர்கள் படிப்புல கூடுதல் முயற்சியுடன் பாடங்களை படிப்பதும் நல்லது. இன்று நண்பர்களிடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இழுபறியாக இருந்து வந்த தனவரவும் வந்து சேரும். தந்தையின் வழியில இருந்து வந்த வேறுபாடுகளும் நீங்கும். நெருக்கமானவர்களின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். புதிய வேலை தொடர்பான முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். பரிசுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில முன்னேற்றமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் நீங்கும். இன்று அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். வாங்கிய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல வெற்றியையும் பெற்றுவிடலாம். சக பணியாளர்களுடன் நல்ல கருத்துக்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவுல இனிமையான தொடர்பாடல்களுடனும் இருப்பீங்க. இன்று உங்கள் துணை இடத்துல நம்பிக்கையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. உங்களுடைய அணுகுமுறையின் காரணமாக அவர்களையும் மகிழ்விப்பதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. பூர்வீக சொத்துக்களுடைய வகையில பண வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. சில சிறப்பான செய்திகளும் வந்து சேரும். தொழில மேன்மையும் உண்டாகும். லாபமும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். பொருளாதார நிலையில முன்னேற்றமும் உண்டாகும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பு மரியாதையுடனும் நடத்தவும் படுவீங்க. வெளியூர் பயணங்கள்ல நன்மைகளும் உண்டாகும். தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். பெற்றோர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வேலையில உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெற வேண்டும் என்ற வேட்கையுடனும் வேலைகளையும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாமே பெரியதாக கோபப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. உறவினர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். வரவு செலவு கணக்குகளை முழுமையாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபார விஷயங்கள்ல கவனமாகவும் இருங்க. அடுத்தவர்களுக்கு உத்தரவாதம் தருவதை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்வி உத்தியோகம் குறித்த யோசனைகளுடனும் இருப்பீங்க. சிக்கனமாக செலவழித்து சேமிக்கவும் தொடங்குவீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். உத்தியோகத்துல புதிய சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சில தேவையற்ற செலவுகளினால மன சஞ்சலங்களும் ஏற்பட்டு நீங்கும். தேவையில்லாத அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையாகவும் இருங்க. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வரவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுவிடலாம். என்று ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். நற்பெயரும் புகழும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உறவுகளை ஒன்றிணைப்பதற்காக நீங்க சில முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய சொத்துக்கள் தொடர்பாக சில நல்ல தகவல்களும் வந்து சேரும். வணிகம் செய்பவர்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணி இடங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வேலையில கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் இருக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. தனவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையின் வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும்.
இலக்கிய பணிகள்ல தனிப்பட்ட ஈர்ப்புடனும் காணப்படுவீங்க. பணிபுரியும் இடத்துல சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும், பிள்ளைகளினால செலவுகளும் ஏற்படலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் உண்டாகும், புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சில சூட்சமங்களை அறிந்தும் கொள்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சவாலான நாளாகவும் இருக்கும். சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சில சவாலான சூழ்நிலைகளை அனுசரித்து செல்ல வேண்டியதும் இருக்கும். பணிகள் அதிகமாகவும் இருக்கும். புதிய யுத்திகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. தொழில் சார்ந்த முறையில பணியாற்றுவதும் நல்லது. திருமண உறவுல மன அமைதியுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதிநிலை நன்றாகவும் இருக்குங்க. நிதியை பொறுத்தளவிற்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாகவும் அமையும். சில தேவையற்ற செலவுகளும் ஏற்படலாம். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு முதுகு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படுங்க. சிறிய அளவுல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வதும் நல்லது. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வேலை விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. மன உறுதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் வேலைகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக தொழிலுக்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். பங்கு பரிவர்த்தனைகள்ல சிறப்பான உயர்வும் உண்டாகும். அலுவலகத்துல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டாகும். என்று சில யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீடு மனை இடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கின்ற நண்பர்கள் கேட்ட உதவிகளையும் செய்வாங்க. அரசு வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உங்களுடைய அவசரங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அடுத்தவர்களுடைய பேச்சுக்களை நீங்க பெரியதாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். ஆரோக்கியத்துல அலட்சியம் காட்டவும் வேண்டாம். சில செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய பிரமுகர்களை சந்திக்கவும் செய்வீங்க. புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடியும். பழைய கடன்களை பற்றி அவ்வப்பொழுது யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சலுகைகளின் மூலமாக லாபத்தையும் பார்த்துவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உற்சாகமான நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்பாகவும் இருப்பாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. மாலையில நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசுவது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். நண்பர்களுடைய அறிமுகங்களும் இருக்கும். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். இன்று குடும்பத்தினருடனும் மகிழ்ச்சியான சூழலும் உண்டாகும். இரும்பு உலோகம் தொடர்பான வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உறவினர்கள் இடத்துல நிதி உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில சிலருடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய திட்டங்களும் நிறைவேறும். என்ற அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தினசரி பழக்க வழக்கங்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோக பணிகள்ல உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உறவினர்களுடைய வழியில கலகலப்பான சூழ்நிலைகளும் காணப்படும். வியாபாரத்துல சில மாற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும். கட்டுமான பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபட்டு மன மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. இனம் புரியாத சிந்தனைகளின் மூலமாக அவ்வப்பொழுது தடுமாற்றங்களும் ஏற்படலாம். கால்நடைகள் தொடர்பான பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு கலகலப்பான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 4:37 சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது. அலைச்சல்களும் இருக்கும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதற்கு பின்பு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன முயற்சிகளிலும் ஏதாவது தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு ஏதாவது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். மனதில அமைதியின்மையும் பதட்டமும் ஏற்படலாங்க. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றை மேற்கொள்வது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருக்கும். பணியில சின்ன சின்ன ஏமாற்றங்களும் இருக்கத்தாங்க செய்யும். ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை கவனமாக மேற்கொள்வதும் நல்லது. உங்கள் துணையிடத்துல என்று உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். அவர்களிடத்துல நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. அவர்களுடைய கருத்துக்களுக்கும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அஜாக்கிரதையின் காரணமாக பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். அதனை சாமர்த்தியமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலையில சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. ஆனால் அவ்வப்பொழுது எதையோ இழந்தது போன்ற உணர்வுடனும் காணப்படுவீங்க. தொழில்துறையில சில சிரமங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்படலாம். எதிர்பாராத செலவுகளினால சிரமப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகளும் மன அமைதியை கெடுப்பதாகவும் இருக்கும். அரசு அலுவலகங்கள்ல கவனமாகவும் இருங்க. மேலதிகாரிகளுடைய கோபத்திற்கு ஆளாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சில செலவுகளும் இருக்கும். பணவரவும் இருக்கும். நீண்ட நாள் நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். குடும்பத்தினர் உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளை அடையாளம் காணவும் செய்வீங்க. அரசு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கணக்கு வழக்குகளை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. வேலை இடங்கள்ல சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கடன்களை எல்லாமே தவணை முறையில கொடுத்து முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் கலந்தாலோசித்து பழைய பிரச்சனைகளுக்கு முக்கியமான தீர்வையும் காண்பீங்க. சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல போட்டியாளர்களை எதிர்கொண்டு வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லியும் தருவாங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதம் பிடிக்கவும் செய்வாங்க. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் இடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடன் வீண் விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். உங்களுடைய உணர்வுகளை சமநிலையில வைத்துக் கொள்வதும் நல்லது. குடும்பத்துல சிலர் தங்களுடைய கருத்துக்களை நிரூபிப்பதற்கான ஆர்வத்துடனும் இருப்பாங்க. சிலருடைய பேச்சுக்கள் மற்றும் கருத்துக்களினால கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள்ல மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கும். வேலை தொடர்பான சூழல்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று மனதுல அமைதியுடனும் காணப்படுவதும் நல்லது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்து வந்த நல்ல விஷயங்கள் இப்பொழுது நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்கும். குடும்பத்துல சுபகாரிய முயற்சிகளும் கைகூடும். வெளியூர் பயணங்களினால அனுகூலமும் உண்டாகும். செயல்பாடுகள்ல இருந்து வந்த சோர்வும் நீங்கும். புதிய வாகனங்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்களும் கைகூடியும் வரும். உடன் பணிபுரிபவர்களினால ஆதாயமும் உண்டாகும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் நீங்கும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். இன்று வேலையில முன்னேற்றமும் இருக்கும். நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். உங்களுடைய ஆர்வத்தை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில தன்னம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். உங்களுடைய திறமை மேலதிகாரிகளுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவருக்கும் இடையில மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். ஊக்கத்தொகைகள் போன்றவற்றின் வழியாக பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது.
என்ற நல்ல வாய்ப்புகளும் தேடி வரலாம். தொழில முக்கியமான முதலீடுகளும் செய்வீங்க. சிறப்பான லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். பொருளாதாரத்துல மேன்மையும் உண்டாகும். கையிருப்பும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல செய்திகளும் வந்து சேரும். நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசு அதிகாரிகளுடைய உதவிகளும் இருக்கும். அரசாங்க வேலைகள் தாமதமின்றியும் நடைபெறும். மனதில் இருக்கின்றதை வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. உறவினர்களுடைய விஷயத்துல தேவையில்லாமல் தலையிடவும் வேண்டாம். அவசியமற்ற செலவுகளை கண்காணித்துக் கொண்டு இருப்பதும் நல்லது. கடன் வாங்கி யாருக்கும் கடன் கொடுக்கவும் வேண்டாம். அரசாங்க வேலைகள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்கும். ஓரளவிற்கு நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல சந்தை ரகசியங்களை தெரிந்து கொள்வதும் நல்லது. உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. தடைகளையும் நீக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடன் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. ரகசியமான செயல்பாடுகளின் மூலமாக ஆதாயமும் உண்டாகும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. உணவு சார்ந்த துறைகள்ல லாபமும் இருக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும் என்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதாயமான நாள் என்றும் கூறலாம். வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கு சற்று அனுசரித்து செல்வதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். அவ்வப்பொழுது தனிமையாக இருப்பதாகவும் உணர்வீங்க. இது தேவையற்ற உணர்வுகளாகவும் இருக்கும். இறை வழிபாடு போன்றவைகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணியிடத்துல சிறப்பாகவும் உணர்வீங்க. பணிகள்ல சின்ன சின்ன தவறுகளும் இருக்கத்தாங்க செய்யும். மேலதிகாரிகளுடைய கவனத்திற்கு செல்லாதவாறு பார்த்துக் கொள்வதும் நல்லது. திருமண உறவிலே இன்று உங்கள் துணை இடத்துல அகந்தையான போக்கினை வெளிப்படுத்துவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். குடும்ப பொறுப்புகளின் காரணமாக செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஏற்படுத்தும். தலைவலி சம்பந்தப்பட்ட இடர்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகளும் வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில அனுகூலமும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்களினால வெற்றியும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். பெற்றோர்களுடைய குறைகளை தீர்க்கவும் செய்வீங்க. தேக ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகமும் இருக்கின்றது. தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்குவதில் திட்டமிடவும் செய்வீங்க. அரசாங்க உதவிகளும் இருக்கும். வீட்டுல உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. ஆன்லைன் வர்த்தகங்கள்ல கவனமாகவும் இருங்க. மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளை நீங்க நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வெளியூர் பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு விதமான படபடப்பும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். யாரையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல வியாபாரத்திலையும் சரி மறைமுக பிரச்சனைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடன் பணிப்போரும் ஏற்பட்டு நீங்கும். இடம் பொருள் அறிந்து பேசுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அதே போல் கடன்கள் விஷயத்திலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு தந்தை வழி உறவினர்களின் மூலமாக சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. புதுமையான செயல்பாடுகள்ல கவனத்தையும் செலுத்துவீங்க. எதிர்பாராத செலவுகளின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
ஆரோக்கியம் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சில புதுவிதமான கண்ணோட்டங்களும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நிறைவான நாளாகவும் அமையும். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருமானமும் அதிகரிக்கும், பிள்ளைகளினான செலவுகளும் ஏற்படலாம். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சி மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கவலைகளும் நீங்கும், சாதகமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வெற்றி பெற வேண்டும் என நினைக்கவும் செய்வீங்க. இதற்காக கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. சக பணியாளர்களிடத்துல இருந்து வந்த தவறான புரிந்துணர்வுகளும் மாறும். இன்று உங்களுடைய இலக்குகளை முடிப்பதில் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் புத்திசாலித்தனத்துடனும் நகைச்சுவையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மகிழ்ச்சியும் உண்டாகும், நிதிநிலை நன்றாகவும் இருக்கும், அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. செலவுகளும் இருக்கும். நிதி நிலைமையில கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சற்று கட்டுப்பாடான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. அடுத்தடுத்த வேலைகள் இருப்பது சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். விருப்பப்பட்ட வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. தொழில சிறப்பாகவும் செயல்படுவீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். வேலை இடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணி மாறுதல்களும் இருக்கும். இன்று மனைவியினுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. பிள்ளைகளிடத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. வேலையில உயர்வும் இருக்கும். புதிய தொழில்நுட்பத்தோடு வியாபாரத்தை பெருக்கவும் செய்வீங்க. கால நேரம் பார்க்காமல் கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. அவசரமான நேரத்துல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனைவியினுடைய பேச்சுக்கள் மனதிற்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பண பரிவர்த்தனைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே வீண் விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் சாட்சி கையெழுத்து போடவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல கூடுதலான லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகளும் நீங்கும். கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் தெய்வ பணிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. நண்பர்களுடைய வகையில சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக தடைப்பட்ட சில வேலைகளையும் நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதுவிதமான பயணங்களின் மூலமாக மனதில தெளிவும் உண்டாகும். மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கடன் சார்ந்த செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல இணக்கமான போக்கும் காணப்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுக்காக இன்று செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீனராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விரைவாகவும் சாமர்த்தியமாகவும் செயல்படவும் செய்வீங்க. இன்றைய நாளை நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். பொது விஷயங்கள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பணிகளை மேலதிகாரிகள் மதிப்பீடு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய படைப்பு திறன்ல கவனமாகவும் இருங்க. திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க.
திருமண உறவுல நேர்மையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணையை மகிழ்ச்சி அடைய செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பயனுள்ள நாளாகவும் அமையும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு சிறிய அளவுல கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை உங்களுடைய குடும்பத்தினருக்காக செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சின்ன சின்ன நுட்பங்களையும் அறிந்தும் கொள்வீங்க. பணவரவும் இருக்கும். பேச்சுக்களினால செல்வாக்கும் அதிகரிக்கும். அரசியல் வட்டாரத்துல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். தொழில புதிய முதலீடுகளும் செய்வீங்க. எதிர்ப்புகளும் நீங்கும். பதவி உயர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருப்பப்பட்ட வேலையில இடமாறுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிறப்பான வேலைகளையும் செய்து முடிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். எதிர்ப்புகளையும் தாண்டி போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வேலை இடங்கள்ல தேவையற்ற சச்சரவுகள்ல ஈடுபடவும் வேண்டாம். மற்றவர்களுடைய பேச்சுக்களினால உங்களுக்கு குழப்பங்களும் ஏற்படலாம். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. பணத்தை கண்ட இடத்துல வைக்கவும் வேண்டாம். வேலை இடங்கள்ல தேவையில்லாமல் பேசவே வேண்டாம். குடும்பத்தினருடைய எண்ணங்களை கேட்டறிந்து பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மற்றவர்களுக்காக சில செலவுகளை செய்து பெருமைப்படவும் செய்வீங்க. வியாபாரத்துல புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். உத்தியோகத்துல பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். ஒரு ஆதாயமான நாளாகவும் அமையும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சில செலவுகளும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சின்ன சின்ன சங்கடங்களையும் சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். மற்றவர்களுடன் மன வருத்தங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபார ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. குழந்தைகளுடைய எதிர்கால நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். இன்று கலைப்பணிகள்ல சில நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாளாகவும் அமையும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பங்களை அறிந்தும் கொள்வீங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.